மக்களால் நான் மக்களுக்காகவே நான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் தான் ஃபஸ்ட்டு தேவை. இப்போ நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி இமேஜ்லாம் நிறைய இப்போ இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அந்த ஜிமினி ஏஐயில் தான் எடிட் பண்ணணும். இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்லேருந்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு இமேஜஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்லாம் வச்சு இப்போ வீடியோவாக மாற்றணும். ஸோ அதுக்கு நமக்கு அதுக்கு நமக்கு ப்ரீசெட் தேவை. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. என்கிட்ட டைரக்ட் லிங்காக தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை டச் பண்ணாலே போதும், ஆப்குள்ளே இன்புட் ஆயிடும். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போனீங்கன்னா அதில் அந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ ஆப் ஓப்பன் ஆனதுமே இதில் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு எப்பயும் பண்ணுற மாதிரியே இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, அதுக்கடுத்து அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்டு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பேன். இதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் இமேஜ் ஆட் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் கரெக்டாக இமேஜை மட்டும் செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே ஃபாண்டெல்லாம் மிஸ்ஸிங் சொல்லியிருந்திருக்கும். ஸோ இதுக்கு தேவையான ஃபாண்டை நான் எங்கேருந்து எடுத்தேன், இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்தேன்ற நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் லாஸ்ட்டில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணலாம். இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் எடுத்து இந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இமேஜில் கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ 3D ஆப்ஷனை ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே கீழே போனேன். இந்த இடத்துல நமக்கு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். கொஞ்சம் அப்படியே கீழே இறக்கிட்டே வந்தோன்னா இந்த இடத்துல 1ன்னு போட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும், ஃபஸ்ட் இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். இப்போ சேஞ்ச் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து மறையுது பார்த்தீங்களா. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போயிட்டு இந்த 3வது ஆப்ஷனில் போய் உங்களுக்கு தேவையான சைஸ் அதை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் இதை நான் எனக்கு மறையாத அளவுக்கு ஃபேஸ் வந்து மறையாத அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டோமா. ஸோ இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க பேக்ரவுண்டு, ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 2 எழுதியிருப்பேன். அந்த டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும், அதிலே வந்து சேஞ்ச் ஆயிடும். ஆனால் சேஞ்ச் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மறையாத அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணுறீங்க அடுத்த பேக்ரவுண்டு. ஸோ அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து நான் இதில் இந்த 3 சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஜஸ்ட் டச் பண்ணி அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாலே போதும், வேறு லெவலில் நமக்கு இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதை உங்களுக்கு மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் இமேஜஸ் எல்லாமே எப்படி கரெக்டாக ஆட் பண்ணியிருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ் வந்து மறையிற இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் கீழேயோ இல்லை அதோட சைஸை கம்மி பண்ணியோ கரெக்டாக செட் பண்ணால் மட்டுமே போதும். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல லைட்டாக மட்டும் நீங்கள் மூவ் பண்ணி வைக்கிறதா. மற்ற எல்லாமே எஃபெக்ட்டு, அதுக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்டு எல்லாமே நானே கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜை மட்டும் ஆட் பண்ணி அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் செட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 இருக்கும். ஜஸ்ட் அதுலேயும் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் எத்தனை இமேஜாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக மட்டும் நமக்கு தேவையான அளவு மட்டும் செட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் ஆட் ஆயிடும். ஸோ இது வரை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த சைட்லும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்படியே கீழே மூவ் பண்ணிட்டே வந்தோன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து வரிசையாக கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இது எல்லாத்துலேயும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், வேறு லெவலில் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.